விஷ்ணுவும் சிவனுமாவர். பிரம்மா கலைமகள் என்று அழைக்கப் பெறும் சரஸ்வதியுடன் சத்யலோகத்தில் வசிப்பவர். இவரின் மனதிலிருந்து முதலில் தோன்றிய சனகர், சனந்தனர், சனாதன, சனத்குமாரர் என 4 மகன்கள் இல்லற தர்மத்தை கடைப்பிடிக்காது துறவத்தில் ஈடுபட்டு ஞானிகளாக மாறிவிட்டனர். இவர் 4 தலையுடனும் 4 கைகளையும் கொண்டுள்ளார். அத்துடன் வேதங்களை வைத்து படைத்தல் தொழிலை செய்கிறார். இவருடைய வாகனமாக அன்னப்பறவை உள்ளது. இவர் ஐயாவழியின் புனித நூலான அகிலத்திரட்டு அம்மானையில் வேதன் எனக் குறிப்பிடப்படுகிறார். இந்த தெய்வத்தை வேதாந்தத்தில் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகவும் ஒரே மெய்ப்பொருளாகவும் சொல்லப்படும் பிரம்மத்துடன் குழப்பிக் கொள்ளக்கூடாது. 4 முகங்களை உடையவர் என்பதால் நான்முகன் என்றும், பிரம்மத்திலிருந்து தோன்றிய விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து தோன்றியதால் பிரம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். பிரம்மா தன்னுடைய தொடையிலிருந்து நாரத மகரிஷியையும், தன்னுடைய நிழலிலிருந்து கர்த்த மகரிஷியையும், பெருவிரலிருந்து தட்சணையும் படைத்தார். இவ்வாறு 13 மானசீக புத்திரர்களை பிரம்மா உருவாக்கினார் என மகா புராணங்களில் ஒன்றான சிவமகாபுராணம் கூறுகிறது. கிரேத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களும் கூடிய ஆண்டு 43,20,000 மேற்கூறியவாறு 4 யுகம் 2000 கொண்டது. பிரம்மாவிற்கு பேராயுள், இந்த பேராயுள் 100 சென்றால் பிரம்மாவிற்கு ஆயுள் முடியும். திருப்பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிவந்த சரசுவதி தேவியை மணந்து கொண்டார். முதலில் பிரம்மா தன் படைப்புத் தொழிலுக்கு உதவியாக இருக்க சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் ஆகியோரை தோற்றுவித்தார் எனவும், ஆனால் அவர்கள் சிவபெருமானை நோக்கி தமமிருந்து மெய்ஞானத்தினை அடைய சென்றதால் நாரதர், தட்சகன், வசிஷ்டர், பிருகு, கிரது, புலஸ்தியர், ஆங்கிரசு, அத்திரி, மரீஷி ஆகியோரை பிரம்மா தோற்றுவித்து
தனக்கு உதவியாக இருக்கும்படி செய்தார் எனவும் புராணங்கள் கூறுகின்றன. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற கருத்து வேறுபாட்டை தீர்க்க இருவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவனும் லிங்கோத்பவர் என்ற வடிவத்தில் எழுந்தருளி இருவரில் ஒருவர் தமது அடியையும் ஒருவர் தமது முடியையும் கண்டு வருமாறு பணித்தார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து லிங்கோத்பவரின் அடியை காண பூமியை குனிந்து சென்று பார்த்தார். சிவனின் அடியை காண இயலாத விஷ்ணு சிவனிடமே திரும்பி வந்து சிவனின் அடியை காண முடியாத தனது இயலாமையை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மதேவரோ அன்னப்பறவை வடிவமெடுத்து சிவனின் முடியை காண சென்றார். வழியிலே சிவபெருமானின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவானது அதன் பயணத்தினை கூறியதைக் கேட்டவர் சிவனிடம் வந்து முடியை கண்டதாக பொய்யுரைத்தார். அதனால் பிரம்மாவை மூலவராக வைத்து கோயில்கள் உருவாகாது என சிவபெருமான் சாபமிட்டதாக சொல்லப்படுகிறது. பிரம்மாவுடனும் சேர்ந்து பொய்யுரைத்த தாழம்பூவினை சிவபூஜையில் அனுமதிப்பதில்லை. சில கதைகள் முடிகாணத பிரம்மா ஏமாற்றி கூறியமைக்காக சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளுள் ஒன்றினை கிள்ளி எறிந்ததாகவும் அதனால் பிரம்மஹத்தி தோஷம் பற்றியதால் பிட்சாடனான் என்று சிவபெருமான் வழங்கப் பெறுகிறார். 6 திருக்காட்சிகள் சாங்கியம், யோகம், நியாயம், விதப்பியம், மீமாஞ்சை, வேதாந்தம், விண்ணவ மெய்யியல், இருமை, விதப்பெருமை, ஈரலிருமை, தூவலிருமை, சிவமெய்யியல், சிவக்கொன்முடிவு, சிவவிதப் பொறுமை, சத்திவிதப் பொறுமை, சிவ அல்லிருமை, மும்மூர்த்திகள், சிவன், திருமால், பிரம்மா, முத்தேவிய, உமையவள், திருமகள், கலைமகள், ஏனைய தேவ தேவியர் புராணம், விநாயகர், முருகன், ராமர், கண்ணன், ஐயப்பன், பராசக்தி, கொற்றவை, காளி, வேதகாலம், உருத்திரன், இந்திரன், அக்கினி, பிரஜாதிபதி, கொள்கைகள், முழுமுதல், ஓங்காரம், ஆதன், மாயை, கண்மம்,
பிறவி ஐம்பருக்கள் முக்குணங்கள் பேரூழி நூல்கள் வேதங்கள் இருக்கு யசூர் சாமம் அதர்வணம் பெருமுன்னூல் உபநிடதங்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை ஆகமங்கள் சிவாகமங்கள் விண்ணவ தந்திரங்கள் சக்தி தந்திரங்கள் ஏனையவை உபவேதங்கள் ஆயுள் வேதம் வில்வேதம் இசைவேதம் சிற்பவேதம் வேதாங்கங்கள் சிட்சை சந்தக வியாகரணம் நிருத்தம் கற்பம் சோதிடம் புராணங்கள் பிரம்ம புராணம் பிரம்மாண்ட புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் மார்க்கண்டேய புராணம் பவிஷ்ய புராணம் விஷ்ணு புராணம் பாகவத புராணம் நாரத புராணம் கருட புராணம் பத்ம புராணம் சிவபுராணம் லிங்க புராணம் கந்த புராணம் ஆக்கினேய புராணம் வாயு புராணம் வாமன புராணம் மச்ச புராணம் கூர்ம புராணம் தத்துவஞானிகள் ஆங்கிரசர் சனகாதி முனிவர் சைமினி கபிலர் பாணினி பதஞ்சலி வான்மீகி வியாச வைசம்பாயன யாக்ஞவல்கிய நாயன்மார் ஆழ்வார்கள் ஆதிசங்கர பசவ சைத்தன்ய மத்துவ நிம்பார்க்க ராமானுச மெய்கண்டதேவ துளசிதாசர் வல்லபர் வித்யாரண்ய அரவிந்த குமாரசுவாமி தயானந்த காந்தியடிகள் நாராயணகுரு பிரபுபாதா ராமகிருஷ்ண ரமண விவேகானந்த சுவாமி தயானந்த சிவயோக சுவாமி பிரம்ம பகவான் கோயில்கள் உள்ள இடங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் புஷ்கரணி ஏரிக்கரையில், குஜராத் மாநிலத்தில் சோமநாதபுரம் கோயில், கும்பகோணம் நகரில் சரஸ்வதி காயத்ரி சமேதராக பிரம்மன் கோயில், குருவன் என்ற குருவனம் நாபிக்கமல தீர்த்தம் என பெயரில் பிரம்மன் கோயில், பீகார் மாநிலத்தில் கயாவிற்கு அருகில் பிரம்மயோனிகிரியில் கயாஸ்னீத் என்ற பெயரில் பிரம்மனுக்கு கோயில்,
குஜராத் மாநிலத்தில் நருமதை ஆற்றங்கரையில் பிரம்மசீலா எனும் இடத்தில் உள்ள பிரம்மன் கோயில். தமிழ்நாட்டில் திருப்பட்டூர் எனுமிடத்தில் பிரம்மன் கோயில். தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் நாகக்ஷேத்திரம் எனுமிடத்தில் பிரம்மன் கோயில். மகாராஷ்டிர மாநிலத்தில் பேக்வா எனுமிடத்தில் விருதாக்கியம் பிரம்மன் கோயில். ராஜ்குரூப் பகுதியில் வைபார்கிரி எனுமிடத்தில் பிரம்மன் கோயில். வசந்தகாட் எனும் ஊரில் பிரம்மன் கோயில். கோமக்தக் என்ற பகுதியில் காரம்லி எனுமிடத்தில் பிரம்மன் கோயில். இந்தோனேஷியா நாட்டில் யோக்கியகர்த்தா நகரில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்மன் கோயில். தாய்லாந்து நாட்டில் பிரம்மன் கோயில். இவ்வனைத்து கோயிலும் பிரம்மனின் அருளால் சொல்லப்பட்டன. விஷ்ணுவும் சிவனுமாவர். பிரம்மா கலைமகள் என்று அழைக்கப் பெறும் சரஸ்வதியுடன் சத்யலோகத்தில் வசிப்பவர். இவரின் மனதிலிருந்து முதலில் தோன்றிய சனகர் சனந்தனர் சனாதன சனத்குமாரர் என 4 மகன்கள் இல்லற தர்மத்தை கடைப்பிடிக்காது துறவத்தில் ஈடுபட்டு ஞானிகளாக மாறிவிட்டனர். இவர் 4 தலையுடனும் 4 கைகளையும் கொண்டுள்ளார். அத்துடன் வேதங்களை வைத்து படைத்தல் தொழிலை செய்கிறார். இவருடைய வாகனமாக அன்னப்பறவை உள்ளது. இவர் ஐயாவழியின் புனித நூலான அகிலத்திரட்டு அம்மானையில் வேதன் எனக் குறிப்பிடப்படுகிறார். இந்த தெய்வத்தை வேதாந்தத்தில் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகவும் ஒரே மெய்ப்பொருளாகவும் சொல்லப்படும் பிரம்மத்துடன் குழப்பிக் கொள்ளக்கூடாது. 4 முகங்களை உடையவர் என்பதால் நான்முகன் என்றும் பிரம்மத்திலிருந்து தோன்றிய விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து தோன்றியதால் பிரம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். பிரம்மா தன்னுடைய தொடையிலிருந்து நாரத மகரிஷியையும் தன்னுடைய நிழலிலிருந்து கர்த்த மகரிஷியையும் பெருவிரலிருந்து தட்சணையும் படைத்தார். இவ்வாறு 13 மானசீக புத்திரர்களை பிரம்மா உருவாக்கினார் என மகா புராணங்களில் ஒன்றான சிவமகாபுராணம் கூறுகிறது. கிரேத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இந்த
4 யுகங்களும் கூடிய ஆண்டு 43,20,000 மேற்கூறியவாறு 4 யுகம் 2000 கொண்டது பிரம்மாவிற்கு பேராயுள். இந்த பேராயுள் 100 சென்றால் பிரம்மாவிற்கு ஆயுள் முடியும். திருப்பார்க்கடலை கடையும்போது அதிலிருந்து வெளிவந்த சரசுவதி தேவியை மணந்து கொண்டார். முதலில் பிரம்மா தன் படைப்புத் தொழிலுக்கு உதவியாக இருக்க சனகர், சனந்தர், சனாதனர், சனந்த்குமாரர் ஆகியோரை தோற்றுவித்தார் எனவும், ஆனால் அவர்கள் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து மெய்ஞானத்தினை அடைய சென்றதால் நாரதர், தட்சகன், வசிஷ்டர், பிருகு, கிரது, புலஸ்தியர், ஆங்கிரசு, அத்திரி, மரீஷி ஆகியோரை பிரம்மா தோற்றுவித்து தனக்கு உதவியாக இருக்கும்படி செய்தார் எனவும் புராணங்கள் கூறுகின்றன. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற கருத்து வேறுபாட்டை தீர்க்க இருவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவனும் லிங்கோத்பவர் என்ற வடிவத்தில் எழுந்தருளி இருவரில் ஒருவர் தமது அடியையும் ஒருவர் தமது முடியையும் கண்டு வருமாறு பணித்தார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து லிங்கோத்பவரின் அடியை காண பூமியை குனிந்து சென்று பார்த்தார். சிவனின் அடியை காண இயலாத விஷ்ணு சிவனிடமே திரும்பி வந்து சிவனின் அடியை காண முடியாத தனது இயலாமையை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மதேவரோ அன்னப்பறவை வடிவமெடுத்து சிவனின் முடியை காண சென்றார். வழியிலே சிவபெருமானின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவானது அதன் பயணத்தினை கூறியதைக் கேட்டவர் சிவனிடம் வந்து முடியை கண்டதாக பொய்யுரைத்தார். அதனால் பிரம்மாவை மூலவராக வைத்து கோயில்கள் உருவாகாது என சிவபெருமான் சாபமிட்டதாக சொல்லப்படுகிறது. பிரம்மாவுடனும் சேர்ந்து பொய்யுரைத்த தாழம்பூவினை சிவபூஜையில் அனுமதிப்பதில்லை. சில கதைகள் முடிகாணத பிரம்மா ஏமாற்றி கூறியமைக்காக சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளுள் ஒன்றினை கிள்ளி எறிந்ததாகவும் அதனால் பிரம்மஹத்தி தோஷம் பற்றியதால் பிட்சாடனான் என்று சிவபெருமான் வழங்கப் பெறுகிறார். 6 திருக்காட்சிகள் சாங்கியம், யோகம், நியாயம், விதப்பியம்,
மீமாஞ்சை வேதாந்தம் விண்ணவ மெய்யியல் இருமை விதப்பெருமை ஈரலிருமை தூவலிருமை சிவமெய்யியல் சிவக்கொன்முடிவு சிவவிதப் பொருமை சத்திவிதப் பொருமை சிவ அல்லிருமை மும்மூர்த்திகள் சிவன் திருமால் பிரம்மா முத்தேவிய உமையவள் திருமகள் கலைமகள் ஏனைய தேவதேவியர் புராணம் விநாயகர் முருகன் ராமர் கண்ணன் ஐயப்பன் பராசக்தி கொற்றவை காளி வேதகாலம் உருத்திரன் இந்திரன் அக்கினி பிரஜாதிபதி கொள்கைகள் முழுமுதல் ஓங்காரம் ஆதன் மாயை கண்மம் பிறவி ஐம்பருக்கள் முக்குணங்கள் பேரூழி நூல்கள் வேதங்கள் இருக்கு யசூர் சாமம் அதர்வணம் பெருமுன்னூல் உபநிடதங்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை ஆகமங்கள் சிவாகமங்கள் விண்ணவ தந்திரங்கள் சக்தி தந்திரங்கள் ஏனையவை உபவேதங்கள் ஆயுள் வேதம் வில்வேதம் இசைவேதம் சிற்பவேதம் வேதாங்கங்கள் சிட்சை சந்தக வியாகரணம் நிருத்தம் கற்பம் சோதிடம் புராணங்கள் பிரம்ம புராணம் பிரம்மாண்ட புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் மார்க்கண்டேய புராணம் பவிஷ்ய புராணம் விஷ்ணு புராணம் பாகவத புராணம் நாரத புராணம் கருட புராணம் பத்ம புராணம் சிவபுராணம் லிங்க புராணம் கந்த புராணம் ஆக்கினேய புராணம் வாயு புராணம் வாமன புராணம் மச்ச புராணம் கூர்ம புராணம் தத்துவஞானிகள் ஆங்கிரசர் சனகாதி முனிவர் சைமினி கபிலர் பாணினி பதஞ்சலி வான்மீகி வியாச வைசம்பாயன யாக்ஞவல்கிய நாயன்மார் ஆழ்வார்கள் ஆதிசங்கர பசவர் சைத்தன்ய மத்துவர் நிம்பார்க்க ராமானுசர்
மெய்கண்டதேவர் துளசிதாசர் வல்லவர் வித்யாரண்யர் அரவிந்தர் குமாரசுவாமி தயானந்தர் காந்தியடிகள் நாராயணகுரு பிரபுபாதா ராமகிருஷ்ணர் ரமணர் விவேகானந்தர் சுவாமி தயானந்தர் சிவயோக சுவாமி பிரம்ம பகவான் கோயில்கள் உள்ள இடங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் புஷ்கரணி ஏரிக்கரையில், குஜராத் மாநிலத்தில் சோமநாதபுரம் கோயில், கும்பகோணம் நகரில் சரஸ்வதி காயத்ரி சமேதராக பிரம்மன் கோயில், குருவன் என்ற குருவனம் நாபிக்கமல தீர்த்தம் என பெயரில் பிரம்மன் கோயில், பீகார் மாநிலத்தில் கயாவிற்கு அருகில் பிரம்மயோனிகிரியில் கயாஸ்னீத் என்ற பெயரில் பிரம்மனுக்கு கோயில், குஜராத் மாநிலத்தில் நருமதை ஆற்றங்கரையில் பிரம்மசீலா எனும் இடத்தில் உள்ள பிரம்மன் கோயில், தமிழ்நாட்டில் திருப்பட்டூர் எனுமிடத்தில் பிரம்மன் கோயில், தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் நாகக்ஷேத்திரம் எனுமிடத்தில் பிரம்மன் கோயில், மகாராஷ்டிர மாநிலத்தில் பேக்வா எனுமிடத்தில் விருதாக்கியம் பிரம்மன் கோயில், ராஜ்குரூப் பகுதியில் வைபார்கிரி எனுமிடத்தில் பிரம்மன் கோயில், வசந்தகாட் எனும் ஊரில் பிரம்மன் கோயில், கோமக்தக் என்ற பகுதியில் காரம்லி எனுமிடத்தில் பிரம்மன் கோயில், இந்தோனேஷியா நாட்டில் யோக்கியகர்த்தா நகரில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்மன் கோயில், தாய்லாந்து நாட்டில் பிரம்மன் கோயில். இவ்வனைத்து கோயிலும் பிரம்மனின் அருளால் சொல்லப்பட்டன.